பீஸ் கமிட்டி வைக்கிறப்ப எல்லாம் 2 சமூகம் வந்து இணைஞ்சு சாமி கும்பிட்டுக்கலான்ற கருத்துல இங்க இருந்து மக்கள் சாமி கும்பிட போறோம். அப்ப அவங்க என்ன பிளான் பண்ணி வைக்கிறாங்கன்னா, சாமியை சிலையவே தூக்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே போக கூடாதுன்னு சொல்லி வெரண்டாவை கொண்டு வந்துடுறாங்க. சிலையவே யாரு கொண்டு வந்தது? அந்த ரவிக்குமார் இந்து முன்னணி சார்ந்த அமைப்புக்காரங்க. அதுல யாரு? ராம ரவிக்குமார் இந்த டீம் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. நாங்க சமாதானமா இருக்கிறோம், நாங்கெல்லாம் எல்லாம் செஞ்சோம்ன்ற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. அவர் சொன்ன ஊரம் பொய். இந்த பின்னாடி ஒருத்தர் இருப்பார் பாருங்க, இவர்தான் ராம ரவிக்குமார்ன்றவர். வாசலே மிதிக்க விட வெளியில இருந்து சாமி கும்பிட சொன்னவர். பொது விஷயத்துக்கு எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அவரோட இது எதுவுமே சரியில்லை. இங்க இருந்து போய் ஜட்ஜ் எல்லாம் சந்திக்கிறதாக தகவல் சொன்னாங்க. இந்த ஊர்ல இப்படித்தான் நீங்க சொல்லணும்ன்ற மாதிரி எல்லாம். திருப்பரங்குன்றத்துல போய் அவருதான் அங்க விளக்கேத்தணும்னு ஜிஆர் உத்தரவு போடுறாரு. ஜிஆர் உத்தரவு போட்டது சாமி அங்க விளக்கேத்துறதுக்கு. அங்க கூப்பிடுங்கடா, உத்தரப்பிரதேசத்துல பல்லப்பயலாம் தேவேந்திரம் பிள்ளமாரி நீங்க சாமி விடக்கூடாது, நாங்க சரி வடிச்சே பிடிச்சது, இங்க எது ஆதிக்க ஜாதி இருக்கு அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு கும்பிட விட மாட்டாரு. அவரு பயங்கரமான ஆன்மீகவாதி. அதுல இந்துக்களை பிரிச்சு பாக்குறாரு. இவன் தாழ்ந்த இந்து, உயர்ந்த இந்து பிரிச்சு உயர்ந்த இந்துக்காக சாதகமாவே ஒரு பதில சொல்றாரு. அதாவது கோயில் நிர்வாகம் எல்லாமே பிள்ளைமாறு சார்ந்தது. இந்த தாழ்ந்த இந்து வந்து போய் வெளியில சாமி மட்டும் வாங்கடான்றதை மட்டும் முன் வைக்கிறாரு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில எம்பிட்டு பஞ்சாயத்து பண்ணவர் எங்க ஊரை வந்து பாதிரி ஒரு அழகா தீர்த்து வச்சிருக்கலாம். ஆமா, அங்க நேரா போனாரு. அங்க போனவரு இங்க வந்து பாருங்க, ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, முத்தாலம்மன் கோயில் பூட்டி வச்ச திறந்து சாமியை கும்பிடுங்க, அரச மரம் மாரியம்மன் அந்த மக்களுக்கு சார்ந்ததை சிறை வைங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு. அந்த கம்ப கட்டி உள்ள தொடக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, தொட்டு பார்க்க கூடாது, அப்படி கண்டிஷன் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. 2016 மாலை போட்டு ஆமா அங்க வந்து பொட்டு வச்சு கும்பிடுறத அதை தொடவே கூடாதுங்கிற அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. தீண்டாமை என்பது அங்கேயும் கொண்டு வர்றாரு அவர். இப்ப சாமி முடங்க இருந்து சாமி முட போறேன் போன என்ன செய்யணும், தேங்காய் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அங்க வச்சுட்டு பொங்க வைக்கணும், கிடா வெட்டணும், மற்ற ஐதீகம் எல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. தேங்காய் கொண்டுட்டு போகணும், உடைக்கணும். அதை கலையா முடிச்சோடனே பிள்ளை பத்து மட்டும் கொடுக்கணும்ன்ற கருத்தை முன் வைக்கிறாரு அவர். தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்ததும் பிஜேபி தானே. பிஜேபி எங்களுக்கு வரவேற்கும் பெரிய. ஆனா உங்களை மதிக்கலையா? எங்களை என்ன நீங்க சொல்றப்ப தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்றீங்க. அப்படித்தானே வச்சிருக்கேன். 10 பேர் காரியக்காரனா ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன். அந்த 10 பேர் அவன் காரியக்காரன் இருப்பான். நாங்க பின்னாடி தான் நிக்கணும். ஆர்எஸ்எஸ்ல மிகப்பெரிய தீண்டாமை கையில் எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு, நீதிமன்றமா இருக்கட்டும், அரசு காவல்துறையா இருக்கட்டும், சரியான தீர்ப்பு கொடுக்கல பட்சத்துல நாங்க இந்த சமூகம் சார்ந்து ஒட்டுமொத்த மக்களை திரட்டி மதமாற்றம் சார்ந்ததை கண்டிப்பா முன்னிலைப்படுத்துவோம். இந்துக்கள் இந்து அப்படிங்கறதுல இருக்கத்தால இப்படி தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்க, ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்கப்படும். அதுவும் மதமாற்றம் சார்ந்து கட்டாயம் எடுப்போம். வணக்கம். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவிற்கு அருகில் உள்ள சர்வே கல்லில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனும் தீபம் ஏற்றுவதற்காக சென்ற இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராம ரவிக்குமாரும் உசிலம்பட்டி உத்தபுரம் பகுதியை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் வழிபாட்டு உரிமையை மறுப்பதாகவும் சாதிய தீண்டாமை கொடுமைகளை ஆதரிப்பதாகவும் மதுரை மாவட்ட RSS பொறுப்பாளரும் உத்தபுரம் பகுதியை சார்ந்த தேவேந்திர குல வேளாளரும் ஆகிய திரு செல்வராஜன் அவர்கள் நம்முடைய ட்ரைப்ஸ் ஊடகத்திற்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. RSSல் நடக்கின்ற சாதிய கொடுமைகள் என்னென்ன அப்படின்றத அடுக்கடுக்கா நம்மிடையே பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டுமின்றி இந்த ஜாதிய தீண்டாமை கொடுமைக்கு எதிராக இந்துக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் விரைவில் மதமாற உள்ளதாகவும் தானே அந்த மதமாற்றத்தை முன்னின்று நடத்த உள்ளதாகவும் திரு செல்வராஜன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு. உசிலம்பட்டி உத்தபுரத்தில் உள்ள ஜாதிய தீண்டாமை கொடுமைகள் என்னென்ன, இதனால் தேவேந்திர சமூக மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நேரடியாகவே அங்கு சென்று நாம் கலாய்வு செஞ்சிருக்கிறோம். அவர்களுடைய பண்பாட்டு உரிமை, அவர்களுடைய வழிபாட்டு உரிமை, பொது வீதிகளில் நடமாடுவதற்கான உரிமை என அத்தனையும் அவர்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பா RSSஐ சார்ந்த திரு செல்வராஜன் அவர்கள் நம்மிடையே கொடுத்த பேட்டியை நீங்க பாருங்க. அவர் சொல்லுகின்ற அதிர்ச்சிகர உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். என் பேர் செல்வராஜன். அப்பா ஒரு பெரியசாமி, உத்தபுரம் தேவேந்திர குடியிருந்து வர்றேன். கிட்டத்தட்ட எனக்கு வயசு வந்து 54 வயசு ஆயிடுச்சியா. நீங்க ஏதாவது அமைப்பு கட்சி ஆரம்பத்துல இப்போ வந்துட்டு பிஜேபி சார்ந்த RSS அமைப்புல மாவட்ட ஜில்லா பொறுப்பாளராக இருக்கிறேன். ஜில்லா பொறுப்பாளர். ஜில்லானா எது வரைக்கும்? மதுரையிலிருந்து மேலூர், சோழவந்தான், உசிலம்பட்டி, திருமங்கலம், திருப்பனந்த தொகுதி உள்ளடக்கிய புறநகர் பகுதிக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறேன். பணிகள் வந்து ஆன்மீக ரீதியில கோயிலுகளும் சொல்லி சில பணிகள் மக்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு கொடுக்கறது, கடவுள் சார்ந்த விஷயங்களை எதை பணி செய்யணும் என்னங்கிறத முழுக்க நான் எப்படி சாமி கும்பிடணும், எப்படி அதை இப்படி முறைப்படி இப்படி வணங்குதல் அப்படிங்கறத நாங்க மக்கள் மத்தியிலையும் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கற ஃபீல்ட்ல நான் இருக்கிறேன். இது என்னோட அறிமுகம்.
இன்னொன்னு நான் படிச்சிருக்கிறது பிகாம். நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறீங்க, currentல இதுக்கு இருக்கிறேன். முன்னாடி அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2008 ஒரு கலவரம் வந்துச்சு. அப்ப நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன், புதிய கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்தேன். 2009 தேனி பார்லிமெண்ட் உறுப்பினராக எலெக்ஷன்ல போட்டியிட்டேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சமுதாய ரீதியில பணிகள் அதை முடிச்சுட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் பணிகள். அதுக்கு பிறகு தேர்தல்ல போட்டியிட்டது வேற அமைப்புகளுக்கு. 2000 உள்ளாட்சி தேர்தல்ல சின்ன வயசுல போட்டியிட்டது, 2001லயும் போட்டியிட்டேன். அப்ப என்ன கட்சி? அதெல்லாம் காமன் பிரசிடென்ட்டுக்கு. அந்த சமுதாயில நிறைய பணி செய்யலாம் ஒரு ஆர்வத்துல நின்னது. அது தேவேந்திர குலம் அதுக்காக. இந்த உத்தப்புறத்துல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, யார் யார் இருக்காங்க? உத்தப்புறத்துல உத்தப்புறம் பஞ்சாயத்துல வந்துட்டு உத்தப்புறம், பொட்டல்பட்டி, சங்கக்கவுண்டம்பட்டி, நல்லதாத நாயக்கன்பட்டி, தச்சப்பட்டின்னு 5 கிராமத்தை உள்ளடக்கினது. சுமார் ஒரு 8000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தற்சமயம். அதுல ஒரு 5000 சில்லற வாக்காளர்கள் இப்ப இருக்கிறோம். யாரு? எந்த சமூகம்? எல்லா சமூகம் சேர்ந்து 5000 வாக்காளர்கள். இதுல தேவேந்திர சமுதாயம் மட்டும் 1500 சில்லற வாக்காளர்கள். மற்றவங்க எல்லாம் 500. மற்ற யார் யார் இருக்கா? பிள்ளைமார் சமூகம் ஒரு 700 பேர் இருக்காங்க. 700. என்ன பிள்ளை? வெத்தலை கிள்ளி பிள்ளைமார், கொடிக்கா பிள்ளைமார்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க கிட்டத்தட்ட நிறைய இருந்தாங்க. இப்ப எல்லாம் வேற இடத்துக்கு குடி போய் பெரிய லெவல்ல இதாயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு 350-400 குடும்பம் இருக்கிறாங்க. தச்சப்பட்டியில ஒரு 150 வீடு இருக்கு. 150-200. வேற என்ன சமூகம் இருக்கு? ஆதிதிராவிடர் இருக்காங்க, அவங்க ஒரு 300 வீடு இருக்கிறாங்க. அருந்ததி மக்கள் ஒரு 100 வீடு இருக்கிறாங்க. கவுண்டர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடு இருக்கிறாங்க. குடும்ப கவுண்டர்னா அந்நிய கவுண்டர் சேருவாங்க, அந்த இதுல வருவாங்க. இல்ல அதுலயே வருவாங்க அவங்க, அந்த இதுல வருவாங்க. மற்றபடி தேவர் கம்யூனிட்டி ஒரு 10 வீடு இருக்கிறாங்க. ஆசாரியார் 5 வீடு. நம்ம சமூகம்னு எடுத்துட்டு எல்லா ஜாதிக்காரங்களும் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. செட்டியார் வரைக்கும் இருக்கிறாங்க. சரி. நாவிதர்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்க காலகட்டத்துலதான் கோயில் சார்ந்தே எங்க ஊர்ல பிரச்சனை உருவாகுது. எப்போ? எந்த ஆண்டு? 1964 ஒரு கோயில் சார்ந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இந்த நம்ம சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட மடையர்கள் சொல்லி, மடை குடும்பம்னு சொல்லி ஆதி காலத்துல இருந்து மடை எடுத்து விடுவாங்க. அங்க ஒரு முத்தாளம்மன் கோயிலே வந்து கண்மாய் மடை. அந்த கண்மாய் இந்த மடை சார்ந்த இதுக்குதான் நாங்க உகந்தப்பட்டவங்க. அந்த முத்தாளம் கோயில் வந்து கிட்டத்தட்ட 18 பட்டி மக்களுக்கு சார்ந்த பகுதி. இந்த பகுதி வந்து 18 பட்டி சார்ந்த வாசிமலை கும்புன்னு சொல்லுவாங்க. அந்த 18 பட்டிக்கு உகந்த ஒரு கோயில்னா உத்தப்புறத்துக்கு 1, மற்ற ஊர்ல ஒன்னொன்னு இருக்கும். ஆனா எழுமலை தாய் கிராமம். அந்த தாய் கிராமம் சார்ந்து இங்க எல்லா மக்களும் இருந்ததுனால அந்த பெரிய அதான் ஒவ்வொரு கிராமம் அப்போ 100 வீடு 50 வீடு இருந்திருக்கு. இப்ப விரிவடையவன் ஒவ்வொரு ஊருக்கால் தனித்தனியா வாங்கிக்கிறாங்க. அப்ப உத்தப்புறத்துக்குன்னு ஒரு தனியா கோயில் இருக்கு. தனிப்பட்ட முறையில் எல்லா சமூகம் கும்புற மாதிரி. எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாமி. என்ன சாமி? முத்தாளம்மன் சொல்லி. முத்தாளம்மன். தேவேந்திர மக்கள், பிள்ளைமாறு, ஆனா இருக்கிற தேவர், மூப்பர், முத்திரையர், செட்டியாரு, நாவிதர் எல்லாம் ஒரே கும்புற மாதிரி உருவாக்கி கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு அந்த 54 ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாங்க. எனக்கு பிடிபடலை. அவர் தீயெல்லாம் வச்சாங்க. நம்ம சமூகத்தை தீ வச்சு நிறைய வீடெல்லாம் இருந்து அந்த தெருவுக்கு பேரே கரிமேட்டு நகர்னு தனியா வச்சிருக்காங்க. கரிமேட்டு தெருவே இருக்கு. ஆதிக்க ஜாதிக்காரங்க வந்து உள்ள வந்து அடிச்சு நொறுக்கி பூரா வச்சு அப்ப பகுதியில் நம்ம தேவேந்திர மக்களை வச்சுக்கிற பகுதியில ஒரு தெருவே கரிமேடு தெருவுன்னே வச்சிருக்கிறோம். அந்த கெஜெட்ல இருக்காது. 54 எந்த 60 தீ வச்சதுனால அந்த தெருவுக்கு பேரே கரிமேட்டு தெருவுன்னு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. சரி. அந்த 64 காலத்துல சாமி இப்ப இந்த களம் வைக்கிற பிரச்சனையில அவங்க குடிசை போட்டுதான். 64 என்ன நடந்துச்சு? அதான் குடிசை, அந்த ஒரு முத்தாளம்மன் கோயில் சார்ந்த பகுதியில குடிசை போட்டு நம்ம மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த மடையர்கள் சொல்லி களம் வச்சிருப்பாங்க. நெல்லு எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து அங்க போடுறது. அந்த பகுதியில தான் வாழ்ந்தவங்க. நம்ம வந்து அந்த மடையர்கள் கோயில்கிட்ட தான் ஒரு 15 சென்ட் 20 சென்ட் அளவுக்கு இடம் இருக்கு. நம்ம மக்கள் வாழ்ந்த இடம் தான் அது. குடிசை போட்டு வாழ்ந்துருக்காங்க. குடிசை வச்சு அந்த நெல்லு அந்த பிள்ளைமார் சார்ந்தது நம்ம எல்லா தேவெல்லாம் நெல்லு கொண்டு வந்து அங்க போட்டு அளந்து இந்த காணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மடை குடும்பமே அங்கதான் இருந்திருக்காங்க. அதை வந்து அந்த இடத்துல அந்த சாமி நம்ம அங்க இருக்குன்னா சாமி இருக்கு, நீ எழுதிருக்கடா தீண்ட தகவல்னு சொல்லி அந்த ஒரு கருத்துல அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி வெளியேற்றிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருது. அப்ப என்ன இருந்தா நம்ம மக்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து வெளியேறாங்க. ஆனா ஒரு அரச மரம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. இப்பவும் இருக்கு. அந்த காலத்துல சின்ன மரமா இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட இப்ப 100 வருஷம் கடந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அந்த அப்ப இருந்து பாக்குறப்ப இப்ப அந்த மரத்துக்கிட்ட நம்ம சாமி ஒரு பட்டியை கல்லு போட்டு சாமி மூட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது எனக்கும் தெரியும். இப்ப இருக்கா அது என்ன சாமி? அது மாரியம்மன் நம்ம மக்களுக்கு புகழ்ந்தப்பட்டது. ஓகே. அந்த முத்தாளம்மன் எல்லாருக்கும் பொது. மாரியம்மன் நம்ம உத்தப்புறம் தேவேந்திர மக்கள் கும்பிடி எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லையில தான் அந்த சாமி கும்பிட்டா போய்
கரகம் எடுத்தாலும் அங்க சாமி கும்பிட்டு வரணும். இங்க மருளாடிகள் போய் சாமி கும்பிட்டுட்டு மரத்தை சுத்திட்டு இங்க வருவாங்க. உள்ளேயும் மாரியம்மன் கோயில். ஆமா, நம்ம பகுதியில உள்ள இருக்கு மாரியம்மன் கோயில். அந்த மாரியம்மன் கோயில இருந்து நேரா அங்க போய் அருள் வந்து கருப்பசாமி, வைரவசாமி, வீரபுத்திர சாமி, வாசிமணி பந்தம் படிச்சு ஒரு 14 திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு அங்கதான் போய் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு ரவுண்டு சுத்தி அடிச்சுட்டு இங்க திரும்ப ரிட்டர்ன் வந்து முடிப்பாங்க. அப்ப எப்பவுமே அந்த 11 நாள் முழுவதும் அப்ப நல்ல நாள் இந்த புரட்டாசி மாதம் வாசிமலையான் கோயில் திருவிழா வரும். இந்த 18 பட்டி புரட்டாசி மாதம் வருஷம் வாசிமலையான் கோயில் பெருமாள் கோயில் நமக்கு எல்லாம் அங்க இருக்கிறது. நமக்கு இங்க இருந்து பொட்டல்பட்டி உத்தப்புறத்துக்கு அவுட்ல ஒரு பொட்டல்பட்டி இருக்கு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷ காலமாக வாசிமலையான் கோயில் நம்ம சமுதாயத்துக்கு தனிப்பட்டு மற்ற ஜாதிக்குன்னு ஒரு நம்ம தேவதர் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாசிமலையான் கோயில் அங்க இருக்கு. வருஷம் மாசி புரட்டாசி திருவிழான்னு வரும். அப்ப இங்க இருந்து ஊரே போய் சாமி மட்டும் பொங்க வச்சு வரும். இந்த ஒரு திருவிழா இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த 64 கலவரத்துலன்னு அந்த சின்னதா இருந்தது வந்து அப்படியே படிப்படியா நம்ம அந்த அங்க களம் போட்டிருந்தது எல்லாத்தையும் குடிசையிலும் பிரிச்சு அனுப்பிச்சிடுறாங்க, வந்துடுறாங்க. அப்ப அந்த நம்ம வழக்கப்படி நம்ம அடுத்தடுத்து அங்கதான் அதாவது ஆன்மீக, அதாவது கடவுளுக்கு சார்ந்த மற்ற ப்ராசஸ் அந்த இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப 88, 87, 88 64லயும் கலவரம் நடந்து ஒரு கொலை நடக்குது. 64 ஒரு யாரு தரப்புல, அதாவது பிள்ளைமார் தரப்புல ஒருத்தனை நம்ம தரப்புல வெட்டிடுறாங்க. யாரு சாகல, அவங்க அடிச்சு வெட்டி ஊரல் நொடிச்சு இது பிரச்சனை ஆயிருது. அவங்கள ஒருத்தவங்க நம்மளால வெட்டிடுறாங்க. எதுக்கு? கோயிலுக்கு கோயில் பிரச்சனைங்கிறது தான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இது அந்த இடம் சார்ந்து நீங்க வரக்கூடாது அப்படிங்கறத அந்த காலத்துல சொல்லிடுறாங்க. அப்ப அந்த தொடர் இடம் சார்ந்தா இல்ல நீ இந்த ஜாதிங்கிறதுல தீண்டத்தகாத நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம அப்பவே சொல்றாங்க, முத்தாளம்மன் கோயில் பொது கோயில் தான், நீங்க எதுவும் வரக்கூடாதுங்கிற கருத்தை முன் வைக்கிறாங்க. மாரியம்மன் எங்களுக்கு பாத்தியப்பட்டது நாங்க வச்சிருக்கிறோம் அரச மரத்தடியில. ஆமா, அது வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது. இது எப்படி உங்களுக்கு அப்ப கேக்குறப்ப நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மக்கள் தானே அப்படிங்கிறத விட்டுறாங்க. அங்கே குடிசை எடுத்துடுறாங்க, கடை போட்டு கடையை எடுக்க வச்சிடறாங்க. எல்லாமே 1 by 1 வருது. அவங்க மக்கள் கூட நாங்கள் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கனால ஒரு 100-200 தள்ளித்தான் இருக்கிறோம். முழுக்க அவ கண்ட்ரோல் அங்கே கோயில் வந்துடுது. அப்போ எடுத்தேறி போய் செய்யறதுனால அவங்க ஃபுல்லாக ரோட்டு மார்க்கம்னால ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அரச மரம் சார்ந்து 2வது மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அதே இப்போ 1987, 88ல் இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வருது. சின்ன கலவரம் மாதிரி வருது. சாமி கும்பிட்டு கோயிலுக்கு மகாலிங்க கோயில் போங்க ஆடி மாதம். அப்போ அங்கே சாமி கும்பிட்டு போகிறப்போ எதிர்ப்பு தெரிவித்து சண்டை வந்துடுது. 87, 88 நம்ம தேவத மக்கள் அரச மரத்தை சாமி கும்பிட்டு மகாலிங்க கோயிலுக்கு போகிறாங்க. அதை நீங்க வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்றப்ப அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தடுத்தது யாரு? பிள்ளைமார் சமூகம் தான். தடுத்துடுறாங்க. அப்ப பிரச்சனை ஆயிட்டு அதோட கோயிலுக்கு போறாங்க. 2 சமூகமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. அதுல இருந்து கொஞ்சம் விரிவா தொடங்குனது 88ல் ஒரு மிகப்பெரிய கலவரமாக தொடங்குது. சாமி கும்பிட போறோம் பங்குனி திருவிழாவுக்கு 88ல். அப்ப அங்க போய் சாமி கும்பிட்டோன்னா அவங்க வாழ் ஸ்டடியா இருந்துச்சு. செட்டப் வச்சு தெரியாம இருந்து ஊர் மக்கள்லாம் அங்கனான சந்துக்கள் சாமி ஆடி போனவங்களை கல்லை விட்டு எரிஞ்சிடுறாங்க. கற்களை விட்டு அந்த மரத்தை சுத்தி வர்ற நேரம் கல்லை விட்டு எரிஞ்சு அந்த அரச மரத்தை சுத்துறப்ப அப்ப இதெல்லாம் கிடையாது. அந்த சுத்தி சுவருக்கிறது எதுவுமே கிடையாது. ஃபுல்லா அதாத்தே இருக்கும். அடிக்கிறாங்க. ஆமா, அப்ப கல்லை விட்டு அடிச்சோடனே மண்டை உடஞ்சி ரத்தமா வந்துருது சாமி மருளாடிகளுக்கு. அப்ப அது கொஞ்சம் விரிவா பிரச்சனை ஆகும். அப்ப மக்கள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கலவரமாக உருவாகுது. 2 சமூகம் அடிச்சு பெரிய பாதிப்பு வருது. அப்படியே அது போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தோடனே உறுதலை பட்சமாக சில காரியம் அவங்க செய்யறாங்க. என்ன பண்றாங்க? அதாவது அவங்களுக்கு சார்பு அங்க நின்றுக்கிட்டு தான் இங்க எங்களைத்தான் வந்து அடிச்சு விரட்டுறது, கேஸ் போடுறது இந்த மாதிரின்னு சொல்லி பல கேஸுகளை போட்டு நம்மளை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குறாங்க. துப்பாக்கி சூடுங்க அது 89ல். அடுத்து ஒரு கலவரம் 88ல் தான் இந்த நான் சொல்ற சம்பவம் நடக்குது. 89ல் மறுபடியும் சாமி கும்பிடுறோம். அப்போ ஒரு 4-5 கேஸ் போட்டுறாங்க நம்ம சமூகம். அவ்வளவு ஒரு கேஸ் நம்ம இருந்திருக்கோம். இவங்களை என்னன்னா முழுக்க ஆதிக்க ஜாதியினர் வந்து நம்மளை ஒடுக்கி வைக்கணும், இவங்களை அந்த அடிமைத்தனத்தை கையில் எடுக்கணுங்கிறது அரசாங்கமே சேர்ந்துதான் அதை பண்றாங்க. அப்ப நான் இந்த ரோட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல்லா காட்டு வழி ஏதாச்சும் ஒரு பாதை சுத்தி தான் ஊரை விட்டு அவுட்ல விட்டு தான் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த மெயின் ரோடு அது தெற்கு பாதைன்றாங்களா, அது வழியா வர முடியாது. இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வழியுமே இல்லை. எங்கிட்டாலும் அவுட்டர்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தி தான் ரோட்ல மெயின் ரோட்டுக்கு போறது, இல்லாட்டி கம்மாய் உத்தப்புற பெரிய கம்மாய் சுத்தி போறது. அடிப்பாங்க. போனா அடிச்சு அதான் போலீஸ் சேர்ந்துதான் அதை பண்ணாங்க. அப்ப நமக்கு இங்கிட்டு வந்து நமக்கு ஏகப்பட்ட நிலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பூரா விவசாயத்துல பாதிக்கப்பட்டது. ஊரை விட்டு போன குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. 89ல் மறுபடியும் சாமி கும்பிடுறோம்.
அரச மரத்துக்கு அரச மரத்தை போய் சாமி அந்த இதை மண்டை உடைக்கிறாங்க. அப்படியே இதாகுது. அப்போ ஒரு எங்க ஊர்ல நாகமுத்துன்னு ஒரு பெரியவர், கொஞ்சம் வியாபாரம் பஞ்சாயத்து நல்ல விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் போய் வருவார். எல்லா சமூகத்துக்கும் கொஞ்சம் இணக்கமா இருக்கக்கூடியவர், ஒரு 10-15 ஊர் இணக்கமா இருக்கக்கூடியவர். அந்த நைட்ல கலவரம் நடக்குது. அன்னைக்கு நைட்டோட நைட்டா இவங்க வர சொல்லி மலைக்கு கொண்டு போயிடுறாங்க, கடத்திடுறாங்க. அடிச்சு இங்கேயே அடிச்சு சத்தார நமக்கு தெரியாது, அடிச்சு சாக்குல கட்டி 2வது கிடைச்ச தகவல் இது. கொண்டு போய் ஆளுகளை வச்சு தாளையுத்துங்கிற மலை அடிவாரத்துல வச்சு ஒரு புடவுல வச்சு எரிச்சிடுறாங்க. நாங்க ஒரு நாள் விட்டு 2 நாள் தேடி பார்த்தா ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஊர் மக்கள் திரண்டு போய் பார்த்தா நாய் அங்க ஆடு மேய்க்க போனவங்க பார்த்து இந்த மாதிரி வேக வச்சு போனோமோ வேஸ்ட் எல்லாம் கிடக்குன்னு சொல்லாம அதை பார்த்த உடனே கொஞ்சம் பெருசா கலவரம் வருது. இந்த மாதிரி வெட்டிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னே கொஞ்சம் மக்கள்கிட்ட இதானே அந்த ஒருத்தர் கொல்றாங்க. பெரிய நாகமுத்தவர் கொண்டுட்டாங்க. கொண்டுட்ட பின்னாடி தொடர்ந்து சின்ன சின்ன பிரச்சனை 2-3 நாள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து பெருசா ஒரு சண்டை வர்றப்ப பஸ்ஸுல வந்து எலும்புல இருந்து வர்றாங்க நம்ம மக்கள், எங்கேயும் போகாதன்னு சொல்றப்ப அவங்க ஏதோ ஒரு சின்ன வேலையை போனவங்க அப்போ அந்த உத்தப்புறம் பஞ்சாயத்து போர்டில் அங்கே அந்த 89-90 காலகட்டங்களில் பஞ்சாயத்து போர்டு வேலை செய்கிறாரு பெரிய கருப்பண்ண ஒருத்தர், மகாலிங்கம்ன்ற ஒருத்தர். அவங்க யாரு? முத்துக்கண்ணன். இவங்கெல்லாம் எலும்புல இருந்து பஸ்ஸில் வந்தவங்க. இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இவங்க பஸ்ஸில் ஆள் வருகிறான்னு சொல்லி போய் வச்சு 3 பேர்த்த வெட்டிடுறாங்க. வெட்டி பிள்ளைமார் சமூகம் தேவேந்திர மக்களை 2 பேர்த்த வெட்டி அவனைய ஸ்பாட்ல விட்டு 3வது ஆள் வெட்டுறப்போ ஒரு கையில வெட்டு பத்து காட்டு வழி ஒடியாந்து உயிர் பிழைச்சிக்கிட்டாரு. 3 பேர் வெட்டப்பட்டு ஒருத்தர் தப்பிச்சு வர்றாரு. அவருக்கு இந்த 3 வரலுமே இல்லை, கையில சுத்தமாக இருக்கு, அது ஒண்டியாத்த இருக்கும். அப்போ அந்த இறந்தோடனே திரும்ப 2 தரப்புலையும் மிகப்பெரிய பாதிப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு நம்ம மக்கள் சார்ந்தவங்க ஒருத்தவங்க தோட்டத்துல வெட்டுறாங்க. யார? பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவரை வெட்டினதுக்கு பின்னாடிதான் அந்த பஸ் வெட்டு நடக்குது. இந்த ஆதிக்க ஜாதி. ஆமா, நம்ம மக்கள் போய் நம்ம சமூகம் வெட்டுறத வச்சு அங்க 2 பேர்த்த பஸ்ல வச்சு 3 பேர்த்த வெட்டு 2 பேர் ஆணை உயிர் வருது. அப்ப இங்க நம்ம மக்கள்லாம் இப்படி வெட்டு அங்க 2 பேர்த்த விட்டுனே திரும்ப இங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டோடனே போலீஸ் ஃபுல்லா இறக்கிடுறாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து. இந்த இடத்த விட்டு நம்ம போகலைன்னா எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. அது எப்படி நான் போட்டு இடத்த வெட்டி அங்கே கிடக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இங்கே நம்ம மந்தையில் நிற்கிறாங்க. போகலைன்னு ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆர்டரை போட்டு அப்போ மக்கள் பூரா இங்கே இருக்கிறத வச்சு ஃபயர் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் குண்டடி பட்டது 4 பேர் மேலே. அதில் ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்துடுறாங்க. மூக்கன்றவரும் நாகராஜன்றவர் இறந்துடுறாங்க. லட்சியம்ன்ற ஒரு பெரியவர், அவரை போலீஸ் அடித்து கூட்டு போயிடுறாங்க குண்டடிப்பட்டு இருந்ததுனால. அந்த அப்படியே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க நேரம் மிகப்பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அப்படியே முடிஞ்சு போலீஸ் வந்தோடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 27 பேர்த்த அரெஸ்ட் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க 89ல. ஆமா, தேவேந்திர மக்களை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்போ பொண்ணு பிள்ளைன்னு ஒரு எம்எல்ஏ, முத்துராமலிங்கம்னு ஒரு எம்எல்ஏ, அப்போ டிஎம்கே பீரியடு, அந்த 27 பேரையுமே அடிச்சு கையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. இந்த விரல் கை காலெல்லாம் ஒடிச்சு மீசையெல்லாம் பிடுங்க வச்சு ரொம்ப சித்திரவதை. பெருமாள் சாமின்னு ஒரு டிஎஸ்பி உசிலம்பட்டியில், அதில் வந்து இந்த கை எல்லாருக்குமே ஒடிஞ்சிருந்துச்சு. இப்போ 2 பேர் இருக்காங்க, அதில் 2-3 பேர் இருக்கிறாங்க, பாக்கி எல்லாமே செத்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு வச்சு அப்படியே கொஞ்சம் அடங்கி இருந்துக்கிட்டாங்க. இவ்வளோ இழப்பு வந்தும் கூட புத்தப்புறத்தில் இருக்க தேவேந்திர மக்கள் மட்டும் எங்களுக்கு 18 பட்டியும் மாட்டு சமூகம் சேர்ந்த எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. மற்ற மாட்டு சமூகம் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து புத்தப்புறத்து தேவேந்திர மக்களை மட்டும் உள்ள கூப்பிட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்டு சத்தியம்ன்ற பேர்ல எழுதி வாங்குறாங்க. என்னென்ன? இந்த கோயிலுக்கும் இந்த இடத்துக்கும் உங்க மக்களுக்கு தொடர்பு இல்லை, உங்களுக்கு பாத்தியம் கிடையாதுங்கிறத சட்டப்படி இல்லாம ஒரு கட்ட பஞ்சாயத்தில் மிரட்டி எழுதி வாங்கிடுறாங்க. ஒரு தேதியில் நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நம்ம மக்கள் கடவுள் அதிக நம்பிக்கை உள்ள வாழ்றவங்க. ஏன்னா நம்மலாம் தெய்வேந்திர உலகில் இந்த உழவு தொழிற்சால கடவுள் ரொம்ப எதிர்பார்த்து அந்த வணங்குதல் ரொம்ப இருக்கும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்கூல்ல சாமி கேட்கட்டும்ன்றது எழுதி வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லா மக்களும் வந்துடுறாங்க. இங்கே மஞ்சள் வேஷ்டி கட்டி முறைப்படி எல்லாம் குளிச்சு போய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை ஒரு குரூப் எதுக்குறாங்க நம்ம ஊருக்குள்ளேயும். இதை சாமி ரீதியில் எப்படி அதை எழுதி கொடுக்கணும் நம்ம சாமி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் எழுதி கொடுத்துறாங்க, விட்டு கொடுத்துறாங்க. இன்னொரு குரூப் எதுக்குறாங்க, இங்கே இருக்குது. அப்போ அப்பயும் ஒரு கலவரம் வருது, அப்பயும் கேஸ் போடுறாங்க. அப்படி ஓடி நம்ம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 கேஸுக்கு மேலே போட்டுறாங்க. அவங்க மேலே 1 கேஸ் 2 கேஸ் மட்டும் இருக்கு. நம்ம 10 கேஸுக்கு நம்மள மேலே இருந்திருக்கு.
வண்டியை உடைச்சி அம்மன் போடுறாங்க, தெருக்கில் வந்தேன்னு என்னென்னமோ சொல்லி கேஸ் இப்போ எடுத்து பார்த்த பிறகு தெரியுது அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்து 2000 அது வரைக்கும் கேஸுன்னு ஓடிட்டு இருந்தோம். சின்ன சின்ன பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2008 ஒரு இது நிகழ்வு. அப்போ இந்த பொதுவாகவே இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சில தீண்டாமை சார்ந்து எதிர்த்து நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. நானும் கூட 2000 டைபியில் ஒரு பொறுப்பில் இருந்தேன் சின்னதாக. ஓ, டைஃபில இருந்தீங்க? ஆமாம். பயணம் பண்ணுவேன், சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போய் வருவேன். ஏன்னா சாதி எதிர்ப்பு போராடுறாங்க. அல்ல, அந்த இதனுடைய தாக்கம் எனக்கு இந்த இதில் நுழைஞ்சாதே சாத்தியம்ங்கிற நான் அதுக்கு நுழையிறேன். ஓகே, சாதி இவ்வளவு ஒடுக்குமுறை, அடக்குமுறை, ஒரு தீண்டாமை, ஒரு சாமிக்கே இவ்வளவு இருக்கு. தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அந்த கோயிலுக்கிட்ட இருக்கிற தண்ணி கிணறு எல்லா சமூகத்துக்கும் 2 சமூகத்துக்கும் பொதுவானது. அந்த கிணத்துல தண்ணி எடுக்க கூட விட மாட்டாங்க. பார்பட்ட முடி வெட்டுறதுக்கு அலவுடு கிடையாது. டீ குடிச்சா கிளாஸ் அல்லது பிங்காங் கிளாஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிரட்டையிலையும் பிங்காங் கிளாஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதை கூட எதிர்த்து சில பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஓகே, முடி வெட்டுறதுக்கு அலவுடு இல்லை அப்படிங்கிறலாம் சொல்லுவேன். அப்போ அந்த 89 அந்த இவங்க அந்த கட்ட பஞ்சாயத்தை போட்டு சுவரை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. 89 அக்ரிமெண்ட் முடியுது, 90 கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓ, ஃபுல்லா இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த கட்டடம். ஆமா, இங்க இருந்து நாம தீண்டாமை சுவர் என்பது இந்த கோயிலை சுத்தி தீண்டாமை இருக்குன்றத மென்ஷன் பண்ணி தான் கவர்மெண்ட் போராடுறான். அவன் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அப்ப இருந்தவங்க இல்ல அது ஒண்ணு. அப்புறம் ஊரை சுத்தி நம்ம தேவதா மக்கள் வந்துட்டு அந்த பகுதியில அவங்ககிட்ட இருந்து நம்ம வீடெல்லாம் குடியிருப்பு நம்ம வாங்கியிருக்கிறோம். இங்க இருக்க எல்லா குடியிருப்பும் அவங்களுக்கு நிலமா இருந்தது. விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துறாங்க. அதுக்கு ஒரு 4-5 இடத்துல பாதை இருந்துச்சு, வண்டி பாதை. இந்த அவங்க ரோட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு 4-5 இடத்துல இருந்துச்சு. அதெல்லாம் மறிச்சு ஒரு 10-12 அடி உயரத்துல ஒரு சுவர் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர் அளவுக்கு மறிச்சு அவங்க சார்ந்த மக்கள் நம்ம மக்கள் பிரவேசிக்க கூடாது அப்படின்றது. அப்ப நாம சில பொதுமக்கள்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா எதுவும் எடுபடலை. டோட்டலா மறிச்சு கட்டிட்டாங்க. அந்த கட்டதுக்கு பின்னாடி சுமூத்தா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதான் இந்த சுவர் சார்ந்தது. அப்போ அதுக்காக சாமி கும்பிடணும்னு சொல்லி நம்ம போக அவங்க தான் பண்ண அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 2008 தான் இந்த ஆய்வு பண்றாங்க. யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூலமா ஒரு ஆய்வு நடக்குது. அந்த ஆய்வுல தான் கண்டுபிடிக்கப்படுது மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை இடத்துல தீண்டாமை இருக்கு, எந்தெந்த வடிவத்தில் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சில கருத்துக்கள் கொடுக்குறாங்க. அதில் நானும் கொஞ்சம் சின்னதா பங்கெடுத்திருப்பேன். பெருசா இல்லாட்டியும் கூட எனக்கு ஓரளவுக்கு அது சார்ந்து சொல்லியிருந்தேன். அப்ப எந்த கட்சி? புதிய தமிழகம். ஆமா, அப்ப இல்ல அதுக்கு அடுத்து புதிய தமிழகத்துக்கு வர்றேன். இல்ல டைப்ல தான் இருக்கேன். ஓகே, சொல்லுங்க. அதுல நம்ம பசங்களை கொஞ்சம் இளைஞர்களை வச்சு கொஞ்சம் பணி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். டியூஷன் எடுக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒரு 5-6 வருஷமா படிப்புங்கிறது நம்ம அந்த காலகட்டத்தில் கொடுத்தது. ஓகே, ஹெவி. அன்னைக்கு அந்த பசங்க நல்லா படிச்சுட்டு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் முடிச்சுட்டு LLB பண்ணிருக்கேன். அட்வொகேட்டா. ஓகே. இல்ல அந்த இதுக்கும் போறது இல்ல. நமக்கு சின்ன சின்ன கேஸ் இருக்கனால சில பணிகள் தடைபட்டுச்சு. அப்ப அந்த 2008 டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு ஒரு ஆய்வு பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூலமா தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு சம்பத் முன்னில அந்த பொறுப்பாளரை ஒப்படைச்சு அவங்க பணி செய்ய அவங்க மூலமாக ஆய்வு பண்றப்ப ஒரு 44-48 இடத்துல வெவ்வேறு வடிவங்கள்ல அந்த தீண்டாமை இருக்கு. அந்த உத்தரப்புறத்துல மட்டும் சுவர் சார்ந்து சீன பெருஞ்சுவர்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் ஆகும்னுவாங்க, 4 ஆகும் சுற்றி வரணும்னா. அந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டருக்கு சுவர் எழுப்புறாங்க. சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற வச்சு நம்ம சமுதாய மக்கள், தேவேந்திர மக்கள் வணங்கி வந்து அந்த மாரியம்மன் சார்ந்த அரச மரத்தையும் உள்ளடக்கி ஒரு சுவரை கட்டி வச்சிடுறாங்க. கோயில வச்சு ஒரு சுவரை உங்களுக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட மரத்தை கட்டிடுறாங்க. ஆமா, சுவர் கட்டிடுறாங்க. இந்தாண்ட நீங்க ரோட்டுக்கு போக முடியாத மாதிரி ஒரே ஒரு வழியை விட்டுட்டு பாக்கி எல்லா 5 இடத்துல இருந்துச்சு வண்டி பாதை, மாடு பிடிச்சு போகக்கூடிய பாதைகள். ஏன்னா ரோட்டுக்கு வடக்கு பக்கம் மலை வரைக்கும் நமக்கு மக்களுக்கு நிலம் இருக்கு. உழவு தொழில் செய்யறதுனால அங்க வரைக்கும் அதுல இந்த ஜாதி தீண்டாமை சுவரை கட்டிடுறாங்க. நாங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு பார்த்தா எந்த இடத்துல நம்மளோட பேச்சு எடுபடலை. முழுக்க வர்ற அரசாங்கம் எல்லாமே, எல்லா அரசாங்கம் சொல்ல முடியாது, இதுல குறிப்பா திமுக சார்ந்த கலைஞர் நல்ல விஷயமா சொன்னாரு. அவர் மூலமா நல்ல தகவல் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இருக்கு, மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்ற கருத்தை அவர் முன்னு வச்சாரு. லோக்கல்ல இருந்த நான் சொன்ன பொண்ணு பிள்ளை எம்எல்ஏவும் இந்த முத்துராமலிங்கம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போலீஸுக்கு அவங்க உத்தரவு தான் எடுபடும், நம்ம உத்தரவு நம்ம சார்ந்து எடுபடலை. அப்ப அந்த அடிச்சது எல்லாமே அவங்க உத்தரவு வச்சு நம்ம மக்களை ஏகப்பட்ட பாதிப்பு. கேஸ் போட்டதுல நம்ம மக்கள் மட்டும் மேல கேஸ் அதிகம். 2008 இந்த சம்பவம் நடக்குது. தீண்டாமை ஒளி புண்ணியம் நமக்கு வடி இந்த 44 இடத்துல எடுக்கிறதுல உத்தரப்புறத்துல தீண்டாமை சோறு பெருசா இருக்குன்றத முன்னிலைப்படுத்தி
ஹிந்து பேப்பர் டெக்கான் கிரானிக்கல் ஒரு மிகப்பெரிய நியூஸ் சார்ந்தது, அதாவது வேர்ல்டு லெவல்ல போகக்கூடியதுல ஒரு இது வருது. அப்ப நான் வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் போய் இங்க இருந்து அந்த சுவர் இதெல்லாம் அப்பயும் பங்குனி திருவிழா தான் அந்த இது பண்றப்ப அப்பதான் பங்குனி திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். கரண்ட் இல்ல அந்த இதை இது பண்ணியிருக்கிறான். அந்த நேரம் நான் சின்னதாக பேட்டி கொடுத்துருந்தேன். திரும்ப இவங்க போலீஸ் சார்ந்து வர்றப்போ இப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஐடியா எனக்கு தோணுது, சரி இது எல்லாமே இன்னைக்கு நம்ம சொல்லணும். அடக்குமுறை நமக்கு அந்த தீண்டாமை சார்ந்து ஜாதிய ரீதியில் நம்ம கொஞ்சம் பணி செய்யறதுனால அந்த விஷயங்கள் போய் எனக்கு பிடிபடுது. கடந்த காலங்கள் என்ன நடந்துச்சு அதை அப்படி சொல்லணுன்றனால விரிவை எடுக்கிறேன். அந்த சுவர் கட்டினது சுவத்துக்கு மேல 10 அடிக்கு மேல முள்ளுவேலியை பின்னி விட்டுறாங்க. இங்க இருந்து லாஸ்ட் அந்த 700 மீட்டருமே இடையில ஒரு சின்ன கேப்பு போக இடிஞ்சு கிடந்தது. அதை விட்டுட்டு டோட்டலாவே கம்பி போட்டு கரண்ட பாஸ் பண்ணி விடுறாங்க. இதுல எப்படி கிட்டத்தட்ட 2008ல இது நடக்குது. ஏப்ரல் மே ஜூன் அந்த காலகட்டங்கள் நினைக்கிறேன். ஆமா அந்த காலகட்டங்கள் சரி. அப்ப போய் பாக்குறோம். எதுக்கு வந்துச்சுன்னா அந்த கோழி எல்லாம் பறந்து போய் அந்த கோயில் யதார்த்தம் பறந்து அந்த கரண்ட் இப்படி செத்து தொங்குச்சு. எதுக்காக கம்பி போட்டாங்க? யாரை தடுக்கிறதுக்கு? இந்த நம்ம ஊர் நம்ம சமுதாய மக்கள் தேவேந்திர மக்கள் வந்து அந்த பக்கம் பிரவேசிக்க கூடாது, சுவர் கட்டிட்டாங்க. சுவரை கட்டி மேல முள்ளு வேலியை போட்டு கம்பி வேலியை போட்டு கரண்ட பாஸ் பண்ணி விடுறாங்க. நீங்க இந்த கோழி அடிபட்டதை பார்த்துதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் கரண்ட் எப்படி இது எப்படி இந்த கம்பி எதுக்காக போட்டு கண்டுபிடிச்சு அப்புறம் தான் பிடிக்கப்படுது. அந்த கரண்ட்ல செத்து கிடந்து இன்னொரு மாடு செத்து இருந்துச்சு, பசுமாடு வேற. அது எதை வச்சுன்னா அந்த மழை காலத்துல மாடு எனக்கு கட்டி கிடந்து அந்த கரண்ட் பாசேஜ் செத்துன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இந்த கரண்ட்னால செத்துச்சுன்றது 2வது தான் கண்டுபிடிச்சோம். அப்ப இதெல்லாம் வர்றப்ப நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த விஷயம் எப்படி சொல்றப்ப நம்ம அப்பதான் விரிவா சொல்றோம். இந்த மாதிரி மறித்து கோயிலை மறிச்சு இது பண்ணது, தண்ணி எடுத்து நிப்பாட்டினது, எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வர்றப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இழப்பீடு இருக்கு, குடும்பப்படுத்துறாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிறத ரொம்ப, அதாவது ஒரு அருவருப்பான நிலைக்கு கொண்டு போறாங்கன்றத ஆதிக்க ஜாதிக்காரங்களுக்கு இவங்க கையில் எடுத்து நல்ல சிறப்பா பண்ணாங்க. சாதிக்கு எதிரான போராட்டம்ன்றத கிட்டத்தட்ட இந்திய லெவல்ல வர வச்சு தீண்டாமை சுவருங்கிறத வச்சு அப்ப 2008ல வருது. 2009ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இங்க பார்த்தா ஊருக்குள்ள எந்த மக்களும் இருக்க முடியாது. அப்ப இங்க கூட ஊர்லாம் ஒரு சண்டை வந்தோடனே மக்கள்லாம் அடிச்சு பத்திட்டு ஆண்கள்லாம் அங்க யாரும் இருக்க மாட்டோம். 3 மாசம் 6 மாசத்துக்கு வெளியில தான் இருக்கணும். பெண்கள் மட்டும் இருப்பாங்க. எங்க ஊர்ல காலாடியோட பொண்ணு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. அந்த பிள்ளைய கூட வந்துட்டு இறந்து போச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போக வழி இல்லாம யாரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னால அதை பெண்களாத்தையும் கொண்டு போய் புதைச்சாங்க. இது கூட பிரஸ் நியூஸ்ல பயங்கரமா ரீச் ஆச்சு, மக்கள் மத்தியில வந்துச்சு. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்கள். கன்சி மாசமா இருக்க பிள்ளைய கூட சரியான முறையில் கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து விவசாயமே முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. பயங்கரமான பாதிப்பு. எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியல. தோட்டத்துக்கு போனா 10 போலீஸ் வந்துருவாங்க துப்பாக்கி தூக்கிட்டு. அந்த பயமெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அதுல அந்த வாசிமலன் ஒருத்தர்லாம் காலில் ஷூட் பண்ணி அவர் தோட்டம்லாம் தெக்க இருக்கு. நாங்க அந்த டீம்லாம் அங்கிட்டே இருப்போம். அந்த போலீஸை பார்த்தோன்னே மிரண்டு ஓடிடுறது. போனால் 10 நாள் 1 மாதம் வர மாட்டோம். என்ன விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு நாசமாத்தான் போயிருக்கு. வருமானமே எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. 2009ல் ஒரு 10ல் ஒரு சமாதான கூட்டம் போடுறாங்க. அதில் எங்கள் ஊரில் வந்துட்டு அது சொன்னால 2 பிரிவாக இருக்காங்க. அந்த சாமி கொடுத்தது தப்பு அப்படிங்கிறதுலையும் கொடுத்தவங்க ஒரு டீம்னு சொன்னல. அப்போ ஓரளவுக்கு ஒரு மக்கள் தானே அப்படின்னு சொல்லி அனுசரித்து போயிட்டாங்க. 2011ல் நீதிபதி சந்துரு அவருடைய தீர்ப்பு வந்து என்ன சொல்லுது இந்த உத்தப்புறம் வழிபாட்டு பிரச்சனை சம்பந்தமா? அதான் 2011ல் 2 கம்யூனிட்டி விட்டு ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. அந்த பீஸ் கமிட்டில சில முடிவுகள் எடுக்கப்படுது. என்ன முடிவுகள்னா, பல்லர் சமூகம் பிள்ளை முத்தாலம்மன் ஆலய வழிபாட்டுக்கு, முத்தாலம்மன் மாரியம்மன் ஆலய வழிபாட்டுக்கு வந்து செய்வதற்கு பிள்ளைமார் சமூகம் அனுமதி அளிக்க வேண்டும். முத்தாலம்மன் மாரியம்மன் ஆலய வழிபாட்டுக்கு பிள்ளைமார் சமூகம் அனுமதி அளிக்க வேண்டும்ங்கிறது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது தேவேந்திர மக்கள் அவங்க அனுமதிக்கணும்ங்கிறத ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பீஸ் கமிட்டில முடிவு பண்ணது அது கரெக்ட். திரும்ப 8வது பாயிண்ட்ல ஒரு நாங்க ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. ஓகே, 8வது பாயிண்ட்ல என்ன பாயிண்ட்? 8வது என்ன சொல்ல வராங்கன்னா, முத்தாலம்மன் மாரியம்மன் ஆகிய உரிமை, நிர்வாகம், பராமரிப்பு ஆகியவை பிள்ளைமார் வசம் இருப்பது போன்றே தொடர்ந்து இருக்க வேண்டியது என்பதை மென்ஷன் பண்ணி கொடுத்துடுறாங்க.
இதை நாங்க பீஸ் கமிட்டில வந்தது தீர்ப்புலயும் வந்துருது. தீர்ப்புல வருது இல்ல, பீஸ் கமிட்டில ஏத்துக்கறல, அத மென்ஷன் பண்ணி எங்களுக்கு தெரியாம இந்த இதை கொடுத்துறாங்க. இது பேசல, பீஸ் கமிட்டில நீங்க இருந்தீங்க பீஸ் கமிட்டில. அப்ப இந்த இதை நாங்க ஏத்துக்கறாம இருக்கோம், இதை அவங்க மென்ஷன் பண்ணி முழுசாக ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க அந்த பீஸ் கமிட்டில கலந்துக்கிறேன் 2011 கலந்துக்கிறதுல இந்த விஷயமெல்லாம் வரல. ஏன்னா அப்பவே இல்லாட்டி புறக்கணிச்சு நாங்க எப்பயுமே வெளியே வர்றதே எங்க வேலையவும். ஏன்னா எங்களுக்கு சாதமா உன்னோட இருக்காது 100%. ஆமா, அதெல்லாம் வெளியே. ஆனா இதெல்லாம் வந்துட்டு அவங்களா தன்னிச்சையாக சில இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு சந்துரு. அதிகாரிகளே எழுதி கொடுத்துறாங்க. இதை நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றப்ப எதிர்த்து போராட்டம் பண்றோம் அப்பவே. அதாவது உங்களை அனுமதிக்கணும், ஆனா சொந்தம் வந்து பிள்ளைமாருக்கு சொந்தம், ஆலய வழிபாட்டுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு, பராமரிப்புல இருந்து எல்லாம் அவங்களுக்கு தான். எங்களை தண்ணி எடுக்க கூடாதுன்ற கூட ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பகுதியில போக கூடாதுன்றது கூட இதுல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தீண்டாமை என்பது அரசாங்கமே எந்த அளவு ஊக்குகிறன்னு பாத்துக்குங்க. சரி, அது போக 2016 சரி, இந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன நடக்குது? இந்த தீர்ப்புல வந்து ஆமா, அதாவது தேவேந்திர மக்களை அங்க வழிபாட்டுக்கு வந்து அனுமதிக்கணும். அதே போல கோயில் நிர்வாகம், அந்த பராமரிப்பு, அந்த எல்லாமே பிள்ளைமார் சொத்து அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி நாங்க ஒரு போராட்டம் பண்றோம். என்ன போராட்டம்? எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாதம், அரசாங்கம் வந்து தீர்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் தவறு, நாங்க குறிப்பிடப்பட்ட சில விதிமுறைகள் மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ ஆர்டிஓ தலைமையில பீஸ் கமிட்டி வைக்கிறப்போ எல்லா 2 சமூகம் வந்து இணைஞ்சு சாமி கொடுக்கலான்ற கருத்துல இங்க இருந்து மக்கள் சாமி கும்பிட போறோம். அப்ப அவங்க என்ன பிளான் பண்ணி வைக்கிறாங்கன்னா, சாமியை சிலையவே தூக்கி கொண்டு வந்து முன்னாடி வரண்டாவில வச்சு இங்கதான் நீங்க கும்பிடணும், கருவறைக்கு உள்ள போக கூடாதுங்கிறத, கருவறைக்குள்ள போகாமே கோயிலுக்குள்ளே போக கூடாதுன்றாங்க. பொதுவாவே கோயிலுக்குள்ளே போக கூடாதுன்னு சொல்லி வரண்டாவை கொண்டு வந்துடுறாங்க சிலையவே. யாரு கொண்டு வந்தது? அந்த ரவிக்குமார் இந்து முன்னணி சார்ந்த அமைப்புக்காரங்க. அதுல யாரு? ராம ரவிக்குமார் இந்த டீம் உள்ள வந்து ராம ரவிக்குமார் இந்த சார்ந்தவர், நம்ம பகுதியை சேர்ந்தவர். நம்ம பகுதினா இந்த எலுமலை, இந்த பக்கம் மேற்கு மேலப்பட்டி, ஏதோ ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. ஆனா எங்க ஏரியாக்காரர் அவரு, இந்த எலுமலை பகுதிக்கு சேர்ந்தவர். அவர் தான் இங்க வந்துட்டு சாமியை தூக்கி வெளியில வச்சு கும்பிடுன்னு சொல்லி கொண்டு வராரு. ராம ரவிக்குமாரா? ஆமா, அவர் கூட இப்போ பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. நாங்க சமாதானமா இருக்கிறோம், நாங்களாம் எல்லாம் செஞ்சோம்ன்ற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. அவர் சொன்ன ஊரம் பொய். ஏன்னா எதையும் திருப்பரங்குன்றத்துல போய் அவருதான் அங்க விளக்கேத்தணும்னு ஜிஆர் உத்தரவு போடுறாரு. ஜிஆர் உத்தரவு போட்டது சாமி அங்க விளக்கேத்துறதுக்கு. அங்க கூப்பிடுங்கடா, உத்தரப்பிரதேச பல்லப்பையில தேவேந்திர பிள்ளைமாரு நீங்க சாமி விடக்கூடாது, நாங்க சரி வடிச்சே பிடிச்சதேன், இங்க எது ஆதிக்க ஜாதி இருக்கு, அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு 2011 கோயிலுக்குள்ளேயே விடாம வராண்டாவுக்கு முத்தாளம்மனை எடுத்துட்டு வராங்க. ஆமா, உள்ள கருவறையில இருந்து சிலையவே தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. ராம ரவிக்குமார் உங்களுக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண தயாரா இருக்கிறோம். ஓகே, ராம ரவிக்குமார் அவரோட சேர்ந்தவ எல்லாருமே அந்த லைன்ல உள்ள வர்றாங்க. உங்க கையில இருக்கிற புகைப்படம் என்ன? இது வந்து நாங்க 2013 சாமி கூட போனப்ப வெளியில இருந்தா இந்த படம் தான். நாங்க சாமி கூட இங்க இருந்து 6 வாரம் போறோம். அந்த சாமியை வந்து இந்த சாமி தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம போய் சாமி வரப்போ உள்ள ஏன் விட மாட்டீங்க அப்படின்றத பார்க்க வந்தா, இல்ல இதுக்காக நீங்க போக கூடாதுன்றத கருத்தை முன் வைக்கிறாங்க. உங்களுக்கு இதைத்தான் உத்தரவு போட்டிருக்காரு சந்துரு கடவுள் வந்து அவர்தான் உங்களுக்கு இதை தாண்டி போக கூடாதுன்ற கருத்தை முன் வச்சுட்டாருன்ட்டு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்ட்டு வெளியே நிக்கிறீங்க. வெளியில நிக்கிறேன், எல்லாமே மக்களும் வெளியே நிக்கிறோம். பின்னாடி கோயிலுக்குள்ள அளவுட இல்ல. இந்த இதை வச்சுதான் நாங்க சாமி கூட போறோம். நாங்க 6 வாரம் பண்ணி போறோம். சரி, சாமி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அப்படிங்கறத போன பின்னாடி தெரியும். சாமி தூக்கி வெளியில வரண்டா வச்சிருக்காங்க, அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு. ரவிக்குமார் தூக்கி வெளில வச்சிட்டார். ராம ரவி எல்லா ஊருக்காரனு சேர்ந்து அவன் தான் முன்னிலைப்படுத்துற அந்த சாமிக்கு இது. நான் சமூகம் இல்ல, அது பிள்ளைமாரி அவங்க சொந்தக்காரங்க, அதனால அம்பிட்டு தூரத்துக்கு வந்து அவர் அந்த கொடுக்கா. ஆமா, கொடிக்கா பிள்ளைமாரு. இங்க வச்சுப்போ ஒரு 5-6 ஊர் இருக்கிறாங்க. திருமாணிக்கம், எலுமலை. ஓகே, அப்ப அவர்தான் முன்னாடி இன்னும் உங்களை வெளில நிறுத்துறாரு. ஆமா, அந்த புகைப்படம் என்ன? இந்த இதுதான் நாங்க அன்னைக்கு சாமி போடுறதுக்கு இங்க இருந்து கொண்டு போன தேங்காய் பழம் உடைக்கிறது கொடுக்குறோம். நீங்க வெளியில இருந்து சாமி போடுறது பிரச்சனையே தனியா உருவாங்க. அந்த பட்டை போட்டிருக்காரு அவர் யாரு? இவர் எங்க ஊரு பொன்னையான் எக்ஸர்சைஸ் மேனு. இவர் சங்கர்லிங்கம். இந்த பின்னாடி ஒருத்தர் இருப்பார் பாருங்க, இந்த இவரு ராம ரவிக்குமார்ன்றவர். எங்களை கோயிலுக்குள்ள போக கூடாது, இது வரைக்கும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துன்னு சொல்லி வாசலே மிதிக்க விட வெளியில நின்று சாமி கும்பிடுன்னு சொன்னவர். அவர் ஓப்பனாவே வந்து சொன்னார். ஆனா பேசித்தான் நின்று தானே வெளியில சாமி கும்பிடுறான். இது வரைக்கும் தான் சந்துருனுடைய அவர் உங்களுக்கு சாமின்றீங்களா, அவரு கொடுத்த உத்தரவு தான் அது. ஏன்னா இந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி பிசிஆர் போட்ட கேஸ் பூரா வித்ரா பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மோசடி. அதெல்லாம் ஏத்துக்கிறோம். நாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பாதிக்கப்பட்டுட்டே இருந்தோம். அது முடிச்சுதாங்க 2016 இந்த சம்பவம் நடக்குது. கோயிலை பூட்டுறாங்க. 2024
சிஆர் சாமிநாதன் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்ப கோயில் வந்து பூட்டி இருக்குது, அது மீண்டும் எப்ப 2016 பூட்டப்பட்டது. 2023 ஒரு விசாரணைக்கு வருது. நான் இண்டிவிஜுவலா ஒரு மனு ஒண்ணு கொடுக்குறேன். அந்த விசாரணையில எங்க கலெக்டரேட்ல அந்த அறநிலையத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பூட்டின கோயில்லாம் திறக்கணும்ன்ற ஒரு அறிக்கை விடுறாரு சட்டமன்றத்துல. யாரு? முதல்வர், டாக்டர் நம்ம தமிழக முதல்வர். அதை பேசிக்கா வச்சு விசாரணைக்கு இங்க வர்றாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு கேட்கிறப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன். என் எழுத்துப்பூர்வ மனு ஒண்ணு கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2011 கூட ஜட்ஜ்மெண்ட் தவறுங்க. 2016லயும் கோயில பூட்டி போட்டதும் தப்பு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மறுக்கப்படுத்த பூட்டுறாங்க வெளிய. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒட்டுமொத்த உரிமையும் மறுக்கப்படுத்த கோயிலை பூட்டுறாங்க. வந்தானா பூட்டி கூட பரவாயில்ல, கோயிலை பூட்டுறான்னு பூட்டுறாங்க. அதுக்கு அதை வச்சு பேசிக்கா வச்சு மனு கொடுக்குறோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு 2023 கலெக்டர் கொடுத்தோடனே அவங்க நேர கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த இதை மனு ரிட்டு போடுறாங்க. ரிட்டு போடுறது நான் அப்ப சுவாமிநாதன் இந்த மனு விசாரணைக்கு போகுது. ஓகே. சுவாமிநாதன் போனோடனே அவர் என்ன சொல்றாரு, 2011 ஜட்ஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. 2011 8வது பாயிண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ, என்ன இருக்கு 8வது பாயிண்ட்ல அந்த கோயிலோட வழிபாடு, பூசாரி பண்றது, வரி போடுறது, பராமரிப்பு, உரிமை என்பது அத்தனையும் அவன் ஒரு சமூகத்தை சார்ந்தது. தேவேந்திர மக்கள் போய் சாமி கும்பிடுற உரிமை மட்டும் இருக்குன்றத மட்டும் மென்ஷன் பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டாரு. இது வந்து நாங்க மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது அவரோட தீர்ப்பு. நாங்க என்ன நினைச்சோம், இரு சமூகத்து வரவழைச்சு விசாரிச்சு கொடுப்பான்னு நினைச்சோம். அவரு இந்துக்கள், ஆமா, ஒரு மிகப்பெரிய இந்துத்துவா. அவரு பயங்கரமான ஆன்மீகவாதி. அதுல இந்துக்களை பிரிச்சு பாக்குறாரு. இவன் தாழ்ந்த இந்து, உயர்ந்த இந்து பிரிச்சு உயர்ந்த இந்துக்காக சாதகமாவே ஒரு பதில சொல்றாரு. என்ன சொல்றேன்னா 2011 ஜட்ஜ்மெண்ட் இருந்து அப்படியே கடைபிடிங்க. சந்துரு போட்ட தவறு, அதவே நான் எதிர்த்து நிக்கிறான், திரும்ப அதே நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகே. அதாவது கோயில் நிர்வாகம் எல்லாமே பிள்ளைமார் சார்ந்தது. போய் வழிபட்டுட்டு வந்துரு. நீ இந்த தாழ்ந்த இந்து வந்து போய் வெளியில சாமி மட்டும் வாங்கடான்றத மட்டும் முன் வைக்கிறாரு. ஓ, இதை திரும்ப நாங்க கலெக்டர்கிட்ட முறையிடுறப்ப அவங்க மறுபடியும் ஒரு மனு போடுறாங்க. மனு சங்கீதா ஆட்சியர் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. மறுபடியும் 2002 ஒரு விசாரணை வருது. மேல்முறையீடு பண்றோம். இது வந்து தீர்ப்புக்கு எதிராக இன்னொரு மனு நம்ம கொடுக்குறோம். கலெக்டர் அம்மா போடுறாங்க. அந்த மேல்முறையீடு மனுவை வந்துட்டு விக்டோரியா ஜட்ஜும் பாலசுப்ரமணியும் இணைஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? அதாவது கோயில் வந்துட்டு இரு சமூகம் இணைஞ்சு கும்பிடணும், ஒருதலை பட்சமா இருக்கக்கூடாதுன்றத ஜட்ஜ்மெண்டா கொடுத்து கால அவகாசம், அதாவது தீர்ப்பு அந்த இது இல்லாம ஒத்தி வைக்கிறாங்க. கால அவகாசம். கோயில திறந்தது சரி, ஆமா, சாமி கும்பிட்டது வந்து சரி, இரு சமூகம் இணைஞ்சு கும்பிடுங்கிறத நியாயமானது அப்படின்னு தீர்ப்பை தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கிறாங்க. ஜிஆர் சுவாமிநாதனோட உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு அரசு போறாங்க. அத நீதிபதி பாலசுப்ரமணியமும் விக்டோரியா கௌரியும் அந்த மேல்முறையீட்டு மனுவை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறாங்க. இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குது? இதுக்கு பிறகு இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர் ராமதா ரவிக்குமாரும் எங்க ஊர் உறவுமுறை பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த காரியக்காரங்களும் ஒரு மனு மறுபடியும் கொடுக்குறாங்க கோர்ட்ல. யாருகிட்ட? எந்த நீதிபதி? சிஆர் சாமிநாதன் கிட்ட. ஓ, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. மறுபடியும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன இறுதியா ஒரு தீர்ப்பு சொல்ல வர்றேன்னா, நான் என்ன சொன்ன அதே தீர்ப்பு, என்ன நடைமுறை அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெளியில நின்று சாமி வெளியில இருந்து கும்பிடணும், உரிமையோ வரியோ உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது அப்படிங்கிற மறுபடியும் அர்த்தம் சொல்லி. இல்ல, இப்ப ஏற்கனவே 2 நீதிபதி, இப்ப நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர். ஆமா, 2 நீதிபதி, ஒரு தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு எதிராக 2 நீதிபதிகள்கிட்ட மேல்முறையீடு செய்யப்படுது. அந்த வழக்கு ஒத்தி வச்சிட்டு இருக்கிறப்பயே தனி நீதிபதி அதை எடுக்கலாமா? எடுக்கிறங்கிறது அதை முழுக்க தவறுங்கிறது என்னோட கருத்துக்கு சொல்றேன். சட்டவிரோதமா செயல்படுறாங்கன்றத அந்த ஆதிக்க ஜாதிக்கு ஆதரவு என்பது இங்க இந்த இடத்துல அவங்க காட்டுறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் காட்டுறாரு. ஏன்னா எங்க மக்களை கூப்பிட்டு இது வரைக்கும் அவர் இந்த ஊர்ல வந்து பார்த்ததும் இல்ல, இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை பிரச்சனை நேரடியாக விசாரணையும் கிடையாது. எங்க மக்கள் விசாரிச்சதே இல்ல. அவரு யாரோ சொல்றாங்க பின்புலமா இருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. இப்ப திருப்பங்குன்றம் முருகன் கோயில இம்புட்டு பஞ்சாயத்து பண்ணவர் எங்க ஊரை வந்து பாதிரி ஒரு அழகா தீர்த்து வச்சிருக்கலாம். ஆமா, அங்க நேரா போனாரு. அங்க போனவரு இங்க வந்து பாருங்க என்ன மாதிரி பொசிஷன் இருக்கு பாருங்க, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாக்கலாம். அங்க எவ்வளவு பண்ணவர் உத்தப்புறத்துக்கு வாங்க, எத்தனை ஆண்டு காலமா கொலை நடந்திருக்கு, இந்த ஏரியா எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, தமிழ்நாடே தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. ஏன் அதை வந்து நேரடியாக பார்த்து இது தப்பு? முழுக்க இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள் ஃபுல்லாவே இந்துக்கள் தான். வேற மாற்று மதங்கிறது 1-2 பேர் இருக்காங்க, அது கிறிஸ்டின். வேற எந்த மதத்துக்கும் இங்க வேலை இல்ல. முழுக்க ஒட்டுமொத்த சமூகமே எல்லா ஊர்லயுமே, இன்னொன்னு தேவேந்திர முழுக்கவே அப்படியே தான் இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க RSS, ஆமா, ராம ரவிக்குமாரும் RSS, ஆமா, 2 பேரும் பேசுனீங்கன்னா நீங்க 2 பேரும் இந்தோ இல்லையா? 2 பேரும் ஒரே இதுதான்.
ரெண்டு கருத்துக்கள் என்பது ஆன்மீகத்துல ஒரே இதை கொள்கை கடைபிடிக்கிறவங்க. ஆனா அவர் என்னத்துக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல. அந்த அந்த ஜாதிங்கிறதுல கையில எடுத்துக்கிட்டு அவர் இவ்வளவு தூரத்துக்கு பண்றாரு. அதானே உங்க கொள்கை. எங்களுக்கு இல்ல அதாவது தவறு நடக்க கூடாதுன்னு 2 பேருமே நினைக்கிறான். அவர் இது நாங்களாம் சாதியில உயர்ந்தவங்கன்றத வச்சுதான் சில விஷயங்களை தூண்டி விட்டு நம்ம நடக்குது. இப்ப அந்த ஊர் மக்கள் அவவாடுல இருக்காங்க. அவருதான் அதை லீட் பண்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சுவர்ல இடிக்கிறதுக்குலாம் ஒரு தடவை மக்களே ஒத்துக்கிட்டாங்க. சாமி கும்பிடுறதுக்கு அந்த தீண்டாமை அந்த அரச மரத்தை சுத்தி அதான் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப் ஒத்துக்கிட்டாங்க. அத அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி தடுத்துட்டாங்க. அது ஒரு அமரவிக்குமா? அதுவும் அந்த ஆளுக்கு இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதானே. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் போன வழக்கு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது அடுத்த கட்டமா என்ன ஆனிச்சு? கோயில்ல போய் வழிபட்டீங்களா? இல்ல, வழிபடுறதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, அவர் சி.ஆர். சாமிநாதன் அதாவது பாலசுப்ரமணியம் விக்டோரியா மேடமும் 2 பேரும் ஒத்தி வைக்கிறாங்க, தேதி குறிப்பிடாமல். அப்ப இந்த டீம் வந்து மறுபடியும் மேல்முறை பண்றப்போ ஒரு மனு கொடுக்குறாங்க. அப்ப சாமிநாதன் ஒரு தீர்ப்பை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்குள்ள போக கூடாது, எப்பயும் போல சிலையை வெளியில எடுத்து கும்பிடணும், வரி போடுறது அவங்களுக்கு உரிமை, கோயில் பிள்ளைமார் சமூகம் மட்டும்தான் போடணும், தாழ்த்தப்பட்ட சமூகம் தேவேந்திர சமுதாயம் வந்து எந்த பங்கெடுக்க கூடாது அப்படிங்கறத இது நான் சொன்னதே தீர்ப்பு. இதில் மேல்முறையீடு பண்றதுக்கோ மாத்தி பேசுறதுக்கோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லிடுறாரு. ஓகே. இது இப்ப அந்த அரச மரத்தை சுத்தி ஒரு அதுக்கு வர அந்த அரச மரத்துல எப்படின்னா, அந்த மேல்முறை முடிஞ்ச உடனே மறுபடியும் ஜெயச்சந்திரனும் ஸ்ரீமதிங்கிற அம்மாவும் ஜட்ஜா வர்றாங்க, நீதிபதி உள்ள வர்றாங்க. அந்த 2 நீதிபதியில நீதிபதி அம்மா ஜட்ஜ் ஸ்ரீமதி என்ன சொல்றாங்க, வழக்கம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு ஆலய வழிபாடு தீண்டாம இருக்கக்கூடாது அப்படிங்கறத அந்த அம்மா கரெக்டா சொன்னாங்க. ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, முத்தாலம்மன் கோயில் பூட்டி வச்சதை திறந்து சாமியை கும்பிடுங்க, அரச மரம் மாரியம்மன் அந்த மக்களுக்கு சார்ந்ததை சிறை வைங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு. ஓ, அந்த கம்ப கட்டி உள்ள தொடக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, தொட்டு பார்க்க கூடாது, அப்படி கண்டிஷன் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஓ, நீங்க அதாவது நீங்க ஏற்கனவே ஒன்ன பண்றீங்க, 2016ல மாலை போட்டு ஆமா அங்க வந்து பொட்டு வச்சு கும்பிடுறத அதை தொடவே கூடாதுங்கிற அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. தீண்டாமை என்பதை அங்கேயும் கொண்டு வர்றாரு. அவரு தீர்ப்புலயே தீண்டாமை மென்ஷன் பண்றாரு ஜெயச்சந்திரன் ஜட்ஜ் வந்து. அதாவது கல்யாணம் பண்ணிக்கங்க, குழந்தை பெறலாம், ஆனா அதுக்கு இடையில நினைச்சுன்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி. இப்ப சாமி மூட இங்க இருந்து சாமி மூட போறேன், போன என்ன செய்யணும், தேங்காய் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அங்க வச்சுட்டு பொங்க வைக்கணும், கிடா வெட்டணும், மற்ற ஐதீகமெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. தேங்காய் கொண்டுட்டு போகணும், உடைக்கணும், அதை கல்யாணம் முடிச்சோடனே பிள்ளை 10 மட்டும் கொடுக்கணுன்ற கருத்தை முன் வைக்கிறாரு அவரு. அதுக்கு பிறகு என்னாச்சு? அதுக்கு பின்னாடி சாமி கும்பிட்றதுக்கு போனீங்க? ஆமா, போயிட்டு இங்க இருந்து ஊரே சேர்ந்து ஏகப்பட்ட மக்களை திரட்டி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திருவிழா நடக்குது, முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடக்குது. அப்போ போர்ஸை வந்து நிறைய போலீஸ் படையை வச்சு ஊரை விட்டு வெளியே தாண்டாத அளவுக்கு ஒரு 5 பாதுகாப்பு போட்டு எங்களை சிறைப்பிடிச்சிடுறாங்க. அதாவது இந்த நீங்க இந்த தெற்கு பகுதியிலே உங்களை சிறைப்பிடிச்சிடுறாங்க, எல்லா தேவேந்திர மக்களையும் எல்லா மக்களையும். அதோட கேஸ் போட்டு நிக்கி நடைமுறையில ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இது கொடுத்துருக்காங்க, அறநிலையத்துறை மூலமாக முடிவெடுங்கன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நீங்க RSS ஆமா அதுல வந்து ஒரு ஜில்லா தலைவரா வந்து இருக்கிறீங்க, பொறுப்பாளர். ஆமா. இப்படி உங்க ஊர்லயே நீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களால தீர்க்க முடியல, ஆனா நீங்க இந்துன்னு சொல்லி கையில காவி கயிறு எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களா? இது நான் ஒரு இந்துன்னு அடையாளப்படுத்துறதுக்காக கட்டி இருக்கிறேன். என்ன உங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லை, நீங்க என்ன இந்து? இதெல்லாம் சொல்லணும்னு இருக்காது, நான் அதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கிறேன். இவ்வளவு கொடுமை நடக்குது, இவ்வளவு கொடூரமான சம்பவம் இருக்கு. RSS இன்டர்நேஷனல் தலைவர் மோகன் பகவத்தே சொல்லியிருக்கிறாரு, ஒரே சுடுகாடா இருக்கணும், ஒரே தண்ணி குடிக்கிற கிணறா இருக்கணும், ஒரே கோயிலா இருக்கணும், வழிபாடா இருக்கணும், எல்லா சமூக மக்களும் கும்பிடணும்னு சொல்லி ஒரே நிலையை கொண்டு வராரு. ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க RSS காரங்களும் சரி, BJP யாரும் தான் ஒருதலை பட்சமான செயல் தான் போயிட்டு இருக்கு. என் கண் கூட பாக்குறேன். எந்த ஜாதிக்கார வரானா அவனை முன்னிலைப்படுத்தி அவன் தான் பெரிய ஆளு. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஒரு சில பகுதிகள்ல இங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்ததும் BJP தானே. BJP தான் எங்களுக்கு வரவேற்றம் பெரிய. ஆனா உங்களை மதிக்கலையா? எங்களை என்ன நீங்க சொல்றப்ப தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்றீங்க. அப்படித்தானே வச்சிருக்கேன். 10 பேர் காரியக்காரனா ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன். அந்த 10 பேர் அவன் தான் காரியக்காரன் இருப்பான். நாங்க பின்னாடி தான் நிக்கணும். RSSல சாதி கொடுமை சாதி கொடுமைன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய தீண்டாமை கையில் எடுக்கிறாங்க. சரி, ஓகே. புஷ்பம் பூ ரெண்டுமே ஒண்ணுதானே.
ஆமா இது நடந்தது. ஏன் நீங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க வெளில வரமாட்டீங்களா? அதுல இருக்கிறது எனக்கு இதுதே வேணும். என்னோட மக்களுக்கு இந்த ஆலய வழிபாடு வந்து முக்கியம். இல்ல நீங்க அரசியல் இவ்வளவு பிரச்சனை நீங்க RSSல இருந்தும் உங்களாலேயே achieve பண்ண முடியல. நீங்க இத்தனை வருஷமாவும் தொடர்ந்து போராடி இருக்கிறீங்க. ஆமா, டைஃபில இருந்திருக்கிறீங்க, ஏகப்பட்ட உயிர் இழந்திருக்கிறோம். உயிர் இழந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த அமைப்புல இருக்கிறதுல என்ன பயன்? உங்களை ஒடுக்குற அமைப்புல நீங்க இருக்கணும். எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாச்சும் கை கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரு? மோடி அரசாங்கம் பிளஸ் தமிழக அரசு சேர்ந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. அவங்களாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்கன்னு ஏக்கத்துல எங்க சமுதாய மக்கள் போயிட்டு இருக்கிறோம். என்ன இருந்தாலும் அரசமர வழிபாடு என்பது மாற்றம் இல்லாம எடுக்கணுங்கிற எங்களோட முடிவு. ராம ரவிக்குமார் வந்து JR சுவாமிநாதன் மனு போடுறாரு. நீங்களும் போடுங்க. ஆமா, எங்க எடுத்து கூட எடுபடல, எடுபடலையே. அவங்க சார்ந்து என்ன குடுக்குறோம் அதே தீர்ப்பு. அவரு இந்து தமிழர் கட்சி, நீங்க RSS. அவரோட உங்களுக்கு தான் கிரேடு பெருசு. ஃபர்ஸ்ட் கிரேடு உங்களுக்கு. நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப உங்களுக்கு வேலை செய்யாது. எடுபடலையே. மனு கொடுத்து துணைக்கு 2020 கொடுத்த மனுக்கு எந்த ரியாக்ஷன் கிடையாது. அவர் கூப்பிட்டு எங்களை விசாரிக்கவே இல்லை. எங்களை ஒரு ஆளாவே எடுத்தாருன்னு தெரியல. அப்ப என்ன மோடி ஏமாத்துறதுக்கு பிஜேபி இப்படி தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது எங்களுக்கு ஒரு நேம் கொடுத்தாருன்ற ஒரு ஆர்வத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த 2020 எலெக்ஷன்ல என்னன்றத அடுத்து ஃபைனல் பண்ணுமா? இல்ல பேர் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆனா உரிமை இல்லையே. இல்ல, பேரு வந்து பெரிய பேரு மன்னர்னு சொல்லிட்டு இன்னும் கீழே சோல்ஜர் கீழே இருக்கிறான். மன்னர்னு ஒரு அறிவிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அங்கதான் இருக்கிறான். சோல்ஜர் கீழே விளைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பிரச்சனை அடுத்த கட்டமா என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீங்க RSSல இத சொல்லிருக்கீங்களா? எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? பொறுங்க பேசிக்கிருவான், பொறுங்க ஜி அது சொல்லுவான், செய்வான். கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. அவங்கதான் அப்படி இருக்காங்களா, நீங்க விட்டு கொடுத்து போங்க. எதுக்கு அந்த கோயில் இங்க போகணும், பேசி தீர்ப்போம் இப்படிங்கிறத ஓடிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் யாராச்சும் ஒரு முன்னு வந்து இதை செய்யும்னு யாரும் வரல. இல்ல இந்தியா முழுக்கவுமே அங்க ஏதாவது மசூதி இருந்தா அது கீழே வந்து போய் கோயில் இருக்குது அப்படிங்கிறது. இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து தர்கா பக்கத்துல ஒரு சர்வே கல்லு எல்லாரும் ஆதாரத்தோட எடுத்து போட்டாங்க. ஆனா அங்கதான் வந்து நான் வந்து எண்ணெய் ஊத்தி தீபம் வைக்கணும் அப்படின்னா அங்க போய் பிரச்சனை பண்றது. இந்த மாதிரி முஸ்லீம் இருந்தா மட்டும் கிறிஸ்டின் அப்புறம் பாருங்க இங்க பெருமாள் கோயில் பட்டி எங்களை சொல்லுங்க, அங்கெல்லாம் போயிட்டீங்க. நாங்க தாழ்த்தப்பட்ட நாங்க இருக்குன்னு வச்சுதாங்க. இல்ல அங்கெல்லாம் வந்து உங்க ஆளுங்க தானே இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, அது உண்மை. உங்க ஆளுங்க தான் பண்றாங்க. ஆனா இப்ப நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்றீங்களா? இங்க ஏன் இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இல்லாதனால அப்படி இருக்கலாம். ஆனா என்னன்னு தெரியல, எங்களுக்கு இங்க வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. இனிமேல் கிடைக்கும். இல்ல ஒருவேளை மாற்று சமுதாயம் இருந்தாதான் கலவரத்துக்காக தான் பண்றாங்களா? உண்மையில் வழிபாட்டு உரிமைக்கான போராட்டத்தில் RSS இல்லையா? அது இந்த இடத்துல அப்படி இருக்குன்றத நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த அப்படி இருக்கு. மற்றபடி பொதுவாவே ஒரு கோயில் அதுல ஒரு டிஸ்பியூட் இருந்தா அங்க கண்டிப்பா வந்து RSS வந்து இருக்கும். அதை கையில எடுத்து முன்னாடி போராடும். ஏன் உத்தபுரத்துல வந்து RSS இல்ல RSSல இருந்தும் நீங்களே ஒரு புகார் சொல்ற வர இடத்துல தானே இருக்கிறேன். எனக்கு ஒரு தீர்வு. அதுக்கு என்ன காரணம்ன்ற? அதுக்கு என்ன காரணம்னா சரியானதை நான் முன் வைக்கிறேன். அவங்க யாருமே ஸ்டெப் எடுத்து வரலையே, வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆதிக்க ஜாதிங்கிறது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்சத அந்த சமூகம் சார்ந்த ஒரு சிலர் பேசுறாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு போறப்ப அதை அப்படியே விட்டு நழுவிடுறாங்க. உங்க RSSல இருக்கிறவங்க அவங்க ஆமா பெரிய ஆளுங்க பேசுறது. ஆமா பேசுறாங்க. எல்லாம் லோக்கல்ல இருக்காங்களே பெரிய கேசவனாயுமே அவர்கிட்ட கூட ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தோம். இப்ப உங்களுக்கு 54 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க. நீங்க டைஃபி புதிய தமிழகம் வேட்பாளரா நின்னு இப்ப RSSல ஜில்லா மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிறீங்க. இவ்வளவு இருந்தும் உங்களால இந்த பிரச்சனையை இத்தனை ஆண்டு போராடி உங்களால தீர்க்க முடியல. உங்க லைஃப் டைம் முழுக்கவே இப்படி முடிஞ்சிருமா இல்ல ஏதாவது முடிவு எடுப்பீங்களா நீங்க? அதாவது நான் இப்ப கடைசியா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட, இதுவரை எங்க சமுதாய மக்கள் இந்த ஊர்ல அனுபவிச்சு வந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரு விதமான பொருளாதார பின்னடைவுக்கும் தீண்டாமை என்பது முக்கியமான ஒரு காரணம். அதுல இந்த ஆன்மீக ரீதியில ஆலய வழிபாடு என்பது எங்களுக்கு மறுக்கப்படுங்கிறத கருத்துல வச்சு மத்திய மாநில அரசு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிற ஒரே விஷயம், எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு நீதிமன்றமா இருக்கட்டும் அரசு காவல்துறையா இருக்கட்டும் சரியான தீர்ப்பு கொடுக்கலன்ற பட்சத்துல நாங்க இந்த சமூகம் சார்ந்து ஒட்டுமொத்த மக்களை திரட்டி ஒரு இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது என்னன்னா மதமாற்றம் சார்ந்ததை கண்டிப்பா முன்னிலைப்படுத்துவோம். இந்துக்கள் இந்து அப்படிங்கிறதுல இருக்கத்தால இப்படி தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்க,
மற்ற ஊர்ல எப்படின்னு தெரியும், எங்க ஊர்ல அவ்வளவு தீண்டாமை இருக்குன்ற முன்னிலைப்படுத்தி ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்கப்படும். அதுவும் மத மாற்றம் சார்ந்து கட்டாயம் எடுப்போம். ஓ, அப்படிங்கிறதுல முன் வச்சுக்கிறேன். ஓகே. அப்ப சனாதனம் தான் வெல்லுதா? சனாதனம் வெல்லும் அப்படிங்கறத நான் முன்னிலைப்படுத்த விரும்பல. ஏன் நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கல? ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஜாதிக்கு மட்டும் ஏன் நீதிபதியை சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நாங்களும் இருக்குங்கிறது, நானும் ஒரு இந்து தானே, ஒரு இந்துக்கள் சார்ந்தானே. எங்க வீட்டுல எடுத்தோன்னா 3 உயிர் இழந்திருக்கிறேன். எங்க சொந்த மதம், என் குடும்பத்துல அண்ணன் பாட்டின்னு சொல்லி வெட்டுனாங்க, அதெல்லாம் உயிர் இழந்திருக்கிறேன். இப்படி அடுத்த தலைமுறை இப்படி மாறி மாறி ஏதாவது வந்துடக்கூடாதுங்கிறத நான் முன் வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 உயிர் நாங்க இந்த பிரச்சனையாலே உயிர் இழந்திருக்கிறோம். உடம்புடைய எத்தனை பேர் செத்துருக்காங்க ஊர்ல போட்டு போனதை வச்சு. அதனால ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்ங்கிறத மத்திய மாநில அரசு ரெண்டுமே இணைஞ்சு ஒரு ஆய்வு பண்ணி இதுக்கு என்ன பண்ணா தீர்ப்பு கிடைக்கும்ன்றத முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் இருக்கிறீங்க அப்படின்ற ஞாபகத்தோட தான் இதை சொல்றேன். ஆமா, அதைத்தான் பேசுறேன். எனக்கு RSSல இருக்கிறேன், நிறைய விஷயம் நல்லது நடந்தாலும் சில இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவத்தை சொல்லிக்கிறேன். இதுல சரியான தீர்ப்பு வரலன்னு பட்சத்துல கண்டிப்பாக இந்த சமூகம் சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் திரட்டி ஒரு முடிவு எடுப்பான். அதுவும் மத மாற்றம் சார்ந்த கண்டிப்பா முடிவு எடுப்பான். ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும்னு மத்திய அரசையும் மாநில அரசு வணங்கி கேட்டுக்கிறேன். இப்ப உங்க வீட்டுல பார்த்தோம், முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அந்த மதுரையில நடந்த மாநாட்டுக்கான அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க ஆட்களை திரட்டிட்டு போனீங்களா? ஆமா, நாங்க ஒரு ஆன்மீகவாதி, RSSல பணி செய்யறதுனால நம்மளோட தலைமையில புறநகர் ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நிறைய மக்கள் அங்கே வர சொல்லியிருந்தா, நானும் இங்க நம்ம ஊர்ல இருந்தா ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன். எல்லா ஊர்ல இருந்து அங்க வந்து சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தோம். அவ்வளவுலாம் நாங்க பண்றப்போ எல்லாம் இந்துதான், அவங்களும் இருந்தது, எல்லா சமூகம் எல்லா சமுதாய மக்களையும் சந்திச்சு வர்றான். ஆனா எல்லா ஊர்லயும் சரி பண்றான். புத்தப்புறத்துல இருக்கிற இவ்வளவு பெரிய தீண்டாமை எங்களால் சரி பண்ண முடியல. அரசாங்கமா இருக்கட்டும், ஒரு நீதிபதி நம்ம CR சாமிநாதன் கூட வச்சுக்கோங்க, ஜெயச்சந்திரன் வச்சுக்கோங்க, அவங்க சொல்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ஒருதலை பட்சமாத்தே இருக்கு. அதாவது இதுலயே உயர்ந்த இந்து தாழ்ந்த இந்துன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. சமம் என்பது இங்க இல்லைங்கிறத நான் முன்னிலைப்படுத்துறேன். என்னென்ன மாதிரியான வேலைகள் RSSல நாங்க ஃபீல்டுல அந்த பண்பாட்டு வகுப்பு சம்பந்தம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாகரிகத்தை வளர்க்குறது, பண்பாடு சம்பந்தம் கலாச்சாரத்தை சொல்லி தர்றது, இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள்ல முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னா அதை சரி பண்றது. எந்தாச்சும் ஒரு மதத்துக்காரங்க உள்ள வந்தாங்கன்னா அதுல என்ன குறைகள் இருக்கு நான் சரி பண்ணி கொடுக்கறது. இவ்வளவு பணிகளாம் நாங்க, இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கோயிலும் சிதிலமடைஞ்சு கிடக்க கோயில் எல்லாம் எடுத்து சொல்றது, சில இடங்கள்ல கோயில் கட்டி கொடுக்கறது, சில ஏற்பாடு பண்ணி தர்றது, இது எல்லாமே நீங்க நான் என்னோட இதுலதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல சிலர் கூட பொறாமப்படுவாங்க, இவன் வந்து இதை செய்யறான்லாம் நினைச்சிருக்காங்க. இவன் வந்துன்னா இந்த தாழ்ந்த இவன் வந்து சமுதாயத்துக்காக இவன் வந்து இதை செய்யறதா அப்படின்னு தேவேந்திரர் சமூகத்துக்கு ஒரு இந்த சமுதாயத்தை சேர்ந்த இந்த பணி செய்யறதா அப்படின்ற கூட சிலர் எல்லாம் இருக்காங்க. நான் எடுக்கிற சில முன்னெடுப்புக்கு வர மாட்டாங்க. ஆமா, சில முன்னெடுப்புக்கு வர மாட்டாங்க, நானா போய் பண்ணுவேன். இந்த இங்கெல்லாம் அழகம்மாள்புரம் சொல்லி மலைவாழ் மக்கள், ST மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு கூட ஒரு கோயில் கட்டி இருக்கிறோம். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி ஆளுமையான கோயில் கட்டி இன்னைக்கு திறப்புல வைக்க போறோம். உங்க RSS செலவு? ஆமா, RSSன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அனைத்து சமூகத்தையும் நினைச்சுதான் அதை பண்ணியிருக்கிறோம். இப்படி எல்லாம் சில விஷயங்களை முன்னாடி செய்யறதுனால இதுவே அவங்களுக்கு பிடிக்கல, பெரிய ஆளுகளுக்கு அப்படின்றதெல்லாம் இங்க விஷயம் இருக்கு. அமைப்புக்குள்ளேயே ஆமா, ஆதிக்க ஜாதியினர் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சும்மா பேருக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, முழு மனதோட நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. சமமா ஏத்துக்கிறது இல்ல, என்ன ஏத்துக்கிறதுல நாம மேக்சிமம் எது மனசுப்படி சொல்லிடுறது, இது இப்படித்தேன்றது. நம்ம அந்த விஷயத்துல வந்து கடவுள் சார்ந்து வர்ற விஷயத்துக்கு என்ன கேட்டுத்தோம், நீ எப்படி நினைச்சிக்க நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட அந்த பைட்டெல்லாம் வச்சோம்னா கிட்டத்தட்ட 30-40 பேர் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போட்டு நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த எங்க உத்தப்புற ஒரு இஷ்யூனா இந்த சாமி விஷயத்துல நமக்கு கொஞ்சம் மனசு விட்டு போச்சு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த ராம ரவிக்குமார்னு ஒரு ஆள்லாம் சம்மந்தமெல்லாம் தலையிறாரு. அவர் இதுக்கு என்ன இருக்கு, எழுமலைக்கும் உத்தப்புறத்துக்கு எவ்வளவு தூரம்? சும்மா 2-2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர் பக்கத்து கிராமத்துல இருந்து இங்க வந்து அவரோட ஜாதிக்காக முன்னெடுத்து ஒவ்வொரு பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் இந்து அப்படின்னு கட்சி பேரே இந்து தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு. அது அவரோட சுயநலத்துக்காக வச்சிருக்கலாம். மேபி இப்படி விஷயத்துக்கு அவரோட பணி எப்படின்னு எனக்கு தெரியல. பொது விஷயத்துக்கு எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அவரோட இது எதுவுமே சரியில்லை. இங்க இருந்து போய் ஜட்ஜ் எல்லாம் சந்திக்கிறதாக தகவல் சொன்னாங்க. இந்த ஊர்ல இப்படித்தான் நீங்க சொல்லணும்ன்ற மாதிரி எல்லாம் அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, ஜட்ஜே சொல்றாங்க ஒருதலை பட்சமான தீர்ப்புங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
ஒரு ஒரு சமூகத்துக்கு ரெண்டு இடைப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை 2 பேரும் சமமாத்தையும் கொண்டு போகணும். என்னங்க மரத்திலே எழுதி தொங்க விட்டுருக்காங்க, இந்த மரத்தை தொடக்கூடாதுன்னு எழுதி தொங்க விட்டு அதுக்கு சிறை பிடிச்சிருக்கான் அந்த சாமியவே. முத்தாலமை சாமியை வந்து திறந்து விட்டு சாமியை கும்பிடுன்னு சொல்லியும் தேவேந்திர சமூகம் வழங்கக்கூடிய ஒரு சாமிக்கு வந்து சிறை பிடிச்சு அதுக்கு 4-5 வரி கம்ப கட்டி தொடவே கூடாதுங்கிற ஒரு ஆதிக்க உணர்வோட சாமி எங்க சாமி நாங்க தொடக்கூடாதுன்ற அளவுக்கு அங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது 100% சட்டத்துக்கு புறம்பானது, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் அவங்க சொல்லி இருக்கிற விஷயமே. இதெல்லாம் அவங்க படிச்சு பார்த்தாங்களா? படிச்சிருக்கலாம், மேபி வந்து இது ஒருட்டு பார்த்துருக்கணும். இந்த இடத்துல இவ்வளவு விஷயம், ஏன்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷ காலமா இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அதையே வந்து அவங்க ஆய்வு பண்ணாம எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதுல ஒண்ணுமே இல்லை, வந்து பார்த்தா சும்மா இருக்கு, சாதாரண விஷயம்தான். அந்த ஆதிக்க உணர்வு சாதி வெறி பிடிச்சு போய் இவங்க சரியா இருப்பாங்கன்னு இவங்கிட்ட போறது, அவங்க சரியா இருக்க மாட்டாங்க, அடுத்த லெவலுக்கு போறது. ஏன்னா நீதிபதி வரைக்கும் போயிட்டோம். நீங்க நிறைய கட்சிகள் சமூகம் சார்ந்து இயக்கத்துல படிச்சிருப்பீங்க. ஆமா, பெரியார், அம்பேத்கர் படிச்சிருக்காரு. இப்ப அம்பேத்கர் விஷயம் தான் நிறைய சொல்லலாம், படிச்சிருப்பீங்க. ஆமா, இந்த இந்து மதமே சாதின்னு தானே அவங்க சொல்றாங்க. அதான் சொல்றேன், அம்பேத்கரே கூட எதுக்கு இந்து மதத்தை விட்டு வெளியேறினாரு? இங்க வந்து அந்த அளவுக்கு தீண்டாமையை கடைபிடிக்கிறான்னு தானே வேணான்னு புதுசா ஒரு மதத்தை கண்டுபிடிச்சு அங்க போனாரு. அங்கேயும் சரியில்லைங்கிறத விஷயமே. இஸ்லாத்தை தெளிவு அங்கேயும் எல்லாத்துக்குமே அவருக்கு அவரோட மைண்ட் செட்டுக்கு எதுவும் செட் ஆகல. நீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது இந்து மதம்ன்றது சாதியோட தொகுப்பாதான் இருக்குது அப்படின்னு. ஒரு பக்கம் அந்த அமைப்புல வேலை செய்யறீங்க, இன்னொரு பக்கம் இழிவையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமா, எங்க என்ன இருக்குன்ற நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது சாதாரண ஒரு கிராமத்துல இந்த அளவுக்கு இருக்குன்னா அங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்க அங்க பயணம் பண்ணேன். ஆனா நல்லா கடவுள் ரீதியில நல்லா இருக்கு. ஆனா பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டு அதை அப்படியே டம்மி பண்றாங்க. செயல்பாடுகளை கேட்பாங்களா ஜாதிய வெளிப்படையா? அவங்க என்ன கேட்க நானே சொல்லிடுறது இல்ல, அவங்க கேட்கறது நானே சொல்லிடுறது. என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்லெறிவாங்க. நான் அந்த பெருசா பெருமை அவங்க பேசுவாங்க, ஏங்க நான் இந்த சமூகம் தான் சொல்லிடுறது. அவங்களுக்குள்ள ஜாதிய பெருமையா பேசிட்டு இருக்கு, நான் இந்த சமூகம் சொல்லிடுறது. அப்ப நம்மள சார்ந்த வச்சு பேச மாட்டான்ல, பேசினா அப்பவே ரிப்ளை பண்ணிடுறது, விஷயத்தையும் சொல்லிடுறது. மாண்புமிகு தமிழ் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். புத்தப்புறத்துல பல ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. கலைஞர் அவர்களோடு எங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறந்து விட்டு ஒரு அருமையான இதை பண்ணாரு. அது நடைமுறைக்கு வரல, இது வரைக்கும் இல்லை. அது கவர்மெண்ட் முறையிட்ட இது வரைக்கும் நடக்காம இருக்கு. அடுத்து இன்னைக்கு இருக்கிற அவரோட புதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாரியம்மன் முத்தாலம்மன் கோயில் சார்ந்த ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்றது விசாரணையின்றி ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணி அவங்களுக்கு சாதமா தீர்ப்பு கொடுக்குறாங்க. இன்னொரு தரப்புல எங்க என்ன நடைமுறை என்னன்றது இது வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டதும் இல்லை, வச்சுக்கிட்டதும் இல்லை. அப்ப இதெல்லாம் விசாரிச்சு அந்த சாமி கோயிலுக்குள்ள போறது என்ன, பழங்காலத்துல அந்த கோயில் யாருக்கு சொந்தம், அரச மரம் அந்த 100 வருஷ காலமா யார் கஸ்டடியில் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணி உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நன்றிங்க.